பாருங்கள், நம்ம வெந்தயக்கீரைக்கு தண்ணி விட்டோனையும் நம்ம கூட 2 ஆள் அந்த ஈரத்தில் இருக்கிற பூச்சி புழு இதெல்லாம் சாப்பிட்றக்கு வந்துட்டாங்க ஆரோக்கியமாக. ஏன் நம்ம செருப்பு போட வேண்டாம் வயல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம காலுக்கு தெரியுங்க, காலுக்கு ஒரு உணர்வு இருக்குது. நம்ம கால் வைக்கிற இடத்துல ஒரு உயிர் இருந்தால் அதை மிதிக்கக்கூடாதுன்னு தெரியும். இதே நம்ம செருப்புக்கு தெரியாது இல்லையா, அடியில் ஒரு உயிர் இருக்குன்னு மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதனால தான் வெறுங்காலோடு போக சொல்கிறாங்க. 2-3 நாளாக வேறு வெந்தயத்தை பொறிக்காமட்டு தண்ணி விடாமட்டு எல்லாம் காஞ்சிருச்சு. பூரா எடுத்து இப்போ பொறிக்கணும். கால் வேறு வச்ச இடமெல்லாம் படப்படப்படன்னு இறங்குதுங்க. ஹலோ, இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறவர் இப்போ தான் சொரக்காய் இருக்கிறாரு. அறுத்துட்டிங்களா? காட்டுங்க. இங்கே இதோ அறுத்துட்டாங்க. இவருங்க வெந்தயக்கீரையை உள்ளே கால் வைக்கிறெல்லாம் இறங்குச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொரிச்சாச்சு. இந்த இடத்துல இருக்கிற கொஞ்சம் கீரையை மட்டும் பொரிச்சா போதும். வெந்தயக்கீரை பொரிச்சாச்சு. இவருங்க காலை பார்த்தீங்களா, உழைச்சவங்க கால் மாதிரி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். சேத்துல விவசாயி கால் மாதிரி மாறிட்டுனா இல்லை இன்னும் ட்ரைனிங் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் ட்ரைனிங் பத்தலாமா அப்படிங்கிறீங்களா? இதெல்லாம் பத்தாதுமோ அப்படின்னு கால் உள்ளே இறங்குது ஃப்ரெண்ட்ஸ். முடியலை, இருந்தாலும் ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. தேங்க்யூ.